முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய உயிரான உறவுக்கு என்னத்தான் நடந்தது? மிகவும் பதற்றமான சூழ்நிலையில் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டு இருக்கின்றார். ஏன் இப்படி ஆகிவிட்டார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா? இதை முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். நீயும் உன்னுடைய உறவும் தற்சமயத்தில் கருத்து வேறுபாடு காரணமாகவும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் பிரிந்து இருக்கின்றீர்கள். நீங்கள் இருவரும் பிரிந்து இருக்கின்றீர்கள் தவிர ஒருவருக்கு ஒருவர் அதிகமாக காதலோடும் அன்போடும் இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை தான் செய்த அனைத்து தவறையும் நான் உணர்ந்து விட்டதால் மிகவும் பதற்றமான சூழ்நிலையில் காணப்படுகின்றார் தங்கமே. அதுவும் இல்லாமல் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களிடம் எல்லாமே மன்னிப்பும் கேட்கின்றார். உன்னுடைய வீட்டில் உள்ளவர்களிடம் தான் செய்தது தவறு என்று மிகவும் பதற்றமான சூழ்நிலையில் மன்னிப்பு கேட்கின்றார் தங்கமே. இதை கேட்டவுடன் உன்னுடைய மனது சந்தோஷமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். என்னுடைய துணை இந்த அளவிற்கு மனம் மாறிவிட்டார், இந்த அளவிற்கு அவருடைய மனம் இப்போது இலகிவிட்டது, இதை நானே எதிர்பார்க்கவில்லை என்ற உன்னுடைய மகிழ்ச்சி எனக்கு புரிகின்றது தங்கமே. வாழ்க்கையின் எந்த நிமிடத்திலும் மாற்றம் நிகழலாம். கடைசி தருணத்திலும் நல்லது உன்னை வந்து சேரும். ஆகவே மனதில் சுமைகளை ஏந்தி வருந்த வேண்டியது இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே உன்னுடைய பலம். யாரேனும் உனக்கு எதிராக ஆட்டம் ஆடினாலும் என் ஆட்டம் ஆரம்பித்தவுடன் எல்லாம் மாறிவிடும். கவலையின்றி உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல். படிப்படியாக உன்னுடைய முன்னேற்றம் உறுதியாக ஆரம்பிக்கும். இப்பொழுது உன்னுடைய துணையும் படிப்படியாக மனம் இறங்கிவிட்டார். இனி உன்னோடு வாழ்வேன் என்ற உறுதி எடுத்து விட்டுத்தான் அவர் இது போல் காணப்படுகின்றார். கவலைப்படாதே தங்கமே, அனைத்தும் சரியாகிவிடும். உன் துணையும் நல்லபடியாக வந்து விடுவார். உன்னோடு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிப்பார். இப்போதுதான் அவருடைய மனம் தெளிவாக இருக்கின்றது. சந்தோஷமாக இரு, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.